ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் ஆசரிப்பு கூடாரம் என்ற தலைப்பிலே நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். அதிலே தேவனுடைய கிருபையினாலே நாம் ஆலயங்களுடைய வரிசைகளை ஒழுங்குகளை நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன். இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பணிமுட்டுகளை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக ஆசரிப்பு கூடாரத்தினுடைய இந்த ஆலய வரிசைகளை நாம் சிந்திக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபையாக இரக்கம் பாராட்டி கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவன் மோசேயை மலையின் மேல் கொண்டு போய் அளவுகளை குறித்து கொடுத்த ஆண்டவர் உருவாக்கிய ஆசரிப்பு கூடாரம் என்ற ஆரான ஸ்தலத்தை நாம் கவனித்தோம். இரண்டாவதாக சாலமோன் தாவீது ராஜாவுக்கு தேவன் தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தி கொடுத்த சாலமோனின் ஆலயத்தை குறித்து நாம் கவனித்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலிருந்து வெளியே விடுதலையாக்கப்பட்டு வந்து செருபாபேலினுடைய ஆலயத்தை குறித்து நாம் கவனித்தோம். ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக ஏரோது கட்டி எழுப்பின ஆலயத்தை குறித்தும் நாம் கவனித்தோம். இந்த 4 ஆலயங்களும் சரீரப்பிரகாரமாக கல்லுகளாலும் பொருட்களாலும் கட்டப்பட்டாலும் நாம் அடுத்ததாக 5வது ஆலயத்தை நாம் பார்த்தோம். ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அந்த ஆலயமாக நாம் இந்த ஆலயத்தின் வேலை இப்பொழுது பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கிறது. பவுல் சொன்னது போல எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமானால், நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. எழும்பினதுன்னு சொல்லல, எழும்பிக்கிட்டு இருக்கு. பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது என்று சொல்லி இருக்கிறது. அங்கே வாசிக்கிறோம், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாக இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆவியினாலே கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்படுகிறீர்கள். கூட்டுதல், இணைக்கப்படுதல் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் இசைக்கப்படும் பொழுது அல்லது இணைக்கப்படும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய நம்மை கிறிஸ்துவின் சரீரமாக, கிறிஸ்துவின் சாயலாக நம்மை மறுரூபப்படுத்தி ஒவ்வொரு கல்லாக, ஒவ்வொரு விசுவாசிகளாக அவர் இணைக்கிறார் அல்லது ஐக்கியப்படுத்துகிறார். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக இணைத்து ஒரு வாசஸ்தலமாக, யார் வாசஸ்தலமாக வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்களும் நானும் தான். அது எல்லாரும் இணைக்கிறார். ஒவ்வொன்றாக இணைத்து 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 பரிசுத்த ஆலயமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறது. இதை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிற வேளையிலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாகிய
இருக்க ஜீவனுள்ள ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்திலே சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஜீவனுள்ள கற்களை போல. முன்னாலெல்லாம் கற்களை வச்சு கட்டுனாங்க. முன்னால் உள்ள ஆலயங்கள் எல்லாம் கல்லுகளினாலே விலையேற பெற்ற கல்லுகளினாலே கட்டப்பட்டது. அந்த கல்லுகளுக்கு ஜீவன் கிடையாது. ஆனால் இப்போ தேவன் கட்டுகிற ஆலயத்துக்கு என்ன கல் கொண்டு வச்சு கட்டுறாருன்னா, ஜீவனுள்ள கல்லுகளை வைத்து ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவோடு கூட, அந்த மூளை கல்லாகிய இயேசு ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறார். அந்த கல்லோடு கூட நம்ம யாராக இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, ஜீவனுள்ள கற்களாகிய நம்மை தேவன் இணைக்கிறார். தேவன் இணைத்து மாளிகை முழு தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ அங்கே 2 வேலை நடக்குது. ஒன்று, அன்றைய கல்லுகளால் ஆசாரிய அந்த ஆராதனை ஸ்தலத்தை கட்டினாங்க. ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டு சபையில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆலயம் மாத்திரம் கட்டப்படலை, ஆசாரியர்களும் கட்டப்படுகிறார். ஆசாரியர்களாக நீங்கள் ஆலயம் மட்டும் கட்டிட்டு ஒரு ஆசாரியத்தை இன்னொரு வெளியில இருந்து ஜீவனுள்ள மனிதர்கள் ஆசாரியர்களாக வருகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நாம தான் ஆலயமாக இருக்கிறோம், நாம தான் ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம். ஜீவனுள்ள கல்லுகளாக நீங்கள் மாளிகையாக இணைக்கப்படுகிறது மாத்திரமல்ல, ஒரு பெரிய ஆசாரியர் கூட்டமாகவும் நீங்கள் சேர்ந்து இணைக்கப்பட்டு வருகிறீர்கள். இந்த வேலை இந்த நாட்களிலே ஆவியானவர் இந்த ஆலயத்தை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள கற்களாக நம்மை தேவன் தெரிந்து கொண்டு இவைகளை ஒவ்வொன்றாக ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இணைக்கப்பட்டு 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 நிச்சயமாக ஒரு பெரிய ஆலயமாக, ஒரு மகிமையான ஆலயமாக எழும்புகிறது. இந்த ஆலயம் எப்பொழுது முடிவு பெறும் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த ஆலயத்தினுடைய பணி தீர்ந்துவிடும். இந்த ஆலயமாகிய பரிசுத்தவான்கள், கூட்டி கட்டப்பட்டு வருகிற பரிசுத்தவான்கள், தேவனுடைய சரீரமாக இணைக்கப்படுகிற பரிசுத்தவான்கள், ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரும்பொழுது, இயேசு வரும்பொழுது இந்த ஆலயத்தினுடைய ஒரு பணி முடிவடைந்துவிடும். இந்த ஆலயம் அதோடு முடிந்துவிடும். தேவனுடைய நாமத்துக்கு ஒரு நீண்ட காலமாக கட்டப்பட்டு கொண்டு வருகிற ஆலயம் இந்த ஆலயமே. எல்லா ஆசிரியப்பு கூடாரம் கட்டுவதற்கு ஒரு காலம் இருந்தது. சாலமோன் ஆலயம் கட்டுவதற்கு ஒரு காலம் இருந்தது. ஏரோதினுடைய ஆலயத்தை கட்டுவதற்கும் ஒரு காலம் 46 வருஷங்கள் நீண்ட காலங்கள் இருந்தன. ஆனால் தேவன் கட்டுகிற இந்த ஆலயம் ஒரு நீண்ட வருஷங்களாக கட்டப்பட்டு கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த ஆலய கட்டுமான பணி முடிவடைகிற வேளையிலே இந்த ஆலயம் மகிமையிலே பரலோகத்திலே இது எடுத்துக்கொள்ளப்படும். இது பூமிக்குரிய ஆலயமாக அல்ல, இது ஆவிக்குரிய ஆலயமாக இந்த ஆலயம் கூட்டி கட்டப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அப்போ நாம் யாராக இருக்கிறோம் என்று சொன்னால், இசைவாய் இணைக்கப்படுகிற, அதனால் தான் முதல்ல சொன்னேன், ஆலயம் கட்டப்படுகிற வேளையிலே அந்த இடத்துல எந்த விதமான வாச்சு சுத்தி சத்தங்கள் கேட்கப்படவில்லை. பணி தீர்க்கப்பட்ட ஒரு கல்லுகளால் தான் சாலமோனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. அப்போ ஆண்டவர் தம்முடைய மகிமையிலே ஆலயத்தை கட்டுகிற வேளையிலே பணி தீர்க்கிற வேலையை இங்கே தான் வைத்திருக்கிறார். சபையை ஏன் ஆண்டவர் வச்சிருக்கிறார்னு கேட்டால், பணியை தீர்க்கும்படியா இங்கே பணி தீர்த்து சரியான அளவுக்காக சரீரத்தின் அளவிலே அவர் கல்லுகளை உருவாக்கி தம்முடைய மகிமையிலே தன்னுடைய ஆலயத்தை, இந்த ஆவிக்குரிய ஆலயத்தை, ஆவிக்குரிய ஆசாரியர்களை அவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறபடியாக கர்த்தருடைய வருகை ஒரு நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் நம்முடைய விலை இந்த உலகத்துக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்துக்கு நீங்கள் யாராக இருக்கிறீங்கன்னா ஒப்பாக இருக்கிறீர்கள். இந்த உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அப்போ இந்த உலகத்தில் இருந்து சாரமும்
உப்பு சாரமற்று போனால் அதெல்லாம் பூமியில் கொட்டணும். இந்த பூமிக்கு சாரம் யாருன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் தான். இந்த பூமிக்கு வெளிச்சம் யாருன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் தான். சுருக்கமாய் சொன்னால் சாரமும் எடுக்கப்பட்டுரும், வெளிச்சமும் எடுக்கப்பட்டுரும். இந்த ரெண்டு எடுக்கப்பட்ட பிறகுதான் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களுடைய மதிப்பும் கிறிஸ்தவர்களுடைய விலையும் இந்த உலகத்துக்கு தெரியும். அது ரொம்ப டூ லேட், ரொம்ப தாமதித்து விடும். அதற்கு பிறகு இந்த உலகத்தில் ஒரு மகா உபத்திரவ காலம் என்று சொல்லுகிற ஒரு பயங்கரமான காலம் 7 வருஷங்கள் இந்த உலகத்திலே சம்பவிக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து தம்முடைய சபையை எடுத்துக்கொண்ட பிறகு 7 years இந்த உலகத்துக்கு மகா பயங்கரமான ஒரு உபத்திரவத்தின் காலம் இங்கே வரும். அந்த உபத்திரவத்தின் காலத்திலே அடுத்த சபை கட்டப்படுகிறது. 6வது சபை கட்டப்படுகிறது. மகா உபத்திரவத்தின் காலத்தில் ரொம்ப ஷார்ட் டைமில் கட்டப்படும், ஷார்ட் டைமிலேயே முடிஞ்சிடும். அந்த ஆலயத்தினுடைய ஆயுசு காலம் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதை நாம் அறிய வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன். ஏன்னா நாம் எல்லாரும் அதுக்கு முன்னால் கர்த்தருடைய வருகையில் மேலே போயிடணும். நீங்கள் அதுக்கு அந்த ஆலயத்தை பார்க்குறதுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நாம் எல்லாரும் அந்த ஆலயத்தை நாம் அந்த ஆலயம் தரிசிக்கிறதுக்கு இங்கே யாருமே இருக்கக்கூடாது. அந்த ஆலயத்தை காணதுக்கு முன்னாமே நாம் எல்லாரும் மேலே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிடணும், ஆயத்தமாகணும். அப்படி ஒருவேளை தவறினால் ஒரு பயங்கரமான காலம் இந்த உலகத்துக்கு இருக்குது. இதெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்று கேட்டால், தேவன் எவ்வளவு அழகாக காரியங்களை திட்டம் பண்ணி வைத்திருக்கு. எல்லாம் திட்டம் பண்ணி ஒழுங்கு பண்ணி தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, நீங்கள் ஆயத்தமாக இருங்க என்று சொல்லி தம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துவதற்காக தேவன் எல்லாம் ஒழுங்காக எழுதி வைத்திருக்கிறார். இந்த காலத்தில் இந்த தேவனுடைய எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த உலகத்துக்கு 7 வருஷம் ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டமாக இருக்கும். இதை நீங்கள் தானியேலின் புஸ்தகத்திலே வாசிக்கலாம். தானியேல் 9:27 வாசிங்க. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும். அதுல நீங்க அவர்னு இருக்கு, அது அவர் அல்ல, அவன். அவர் என்று சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இங்கே சொல்லப்படுகிறது, நம்ம தமிழ்ல அவர்னு போட்டாங்க, அது உண்மையா எப்படி இருக்கணும்னா அவன் அந்த ஒரு வார காலம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் சொல்லுகிறது 7 வருஷங்கள். இந்த 7 வருஷங்களில் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா உடன்படிக்கையை ஏற்படுத்துவான். எல்லாரோடும் உடன்படிக்கை ஏற்படுத்துவான். அங்கே உடன்படிக்கை என்று சொல்லுகிறது யூதர்களோடு பண்ணுகிற உடன்படிக்கை. யூத ஜனங்களோடு அவன் உடன்படிக்கையை ஏற்படுத்துவான். அந்த உடன்படிக்கை யூத ஜனங்களோடு ஏற்படுத்தி அந்த வாரத்தினுடைய பாதி சென்றபோது 3.5 ஆண்டுகள் சென்றபோது அந்த பலியையும் காணிக்கையும் அவன் ஒழிய பண்ணி தேவனுடைய நாமத்துக்கு
மகிமை உண்டாவதாக. நீங்கள் தானியேல் 9ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். காணிக்கையும் ஒழிய பண்ணுவான். அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பாழாக்குகிறவன் வந்து இறங்குகிற வேளையிலே அங்கே வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் எல்லாம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ அங்கே ஒரு பெரிய ஒரு நிர்ணயித்த ஒரு காலம் இருக்கிறது. அந்த பாதி உடன்படிக்கை 3.5 வருஷங்கள் ஆன போது அந்த பலியையும் காணிக்கையும், அப்போ இவன் ஏதோ ஒரு உடன்படிக்கை பண்ணுறான். அவங்களுக்குள்ள உலகம் முழுவதுக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு ஆளுகை இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய காலத்திலே உண்டாகும். அவன் ரொம்ப ஞானம் உள்ளவனாக இருப்பான், ரொம்ப ஆளுகையில் சமர்த்தனாக இருப்பான். ஆகையினால எல்லாரும் அவனோடு உடன்படிக்கை பண்ணுவார்கள். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்திலே முகம்மதியர்களுடைய ஒரு பெரிய மாஸ்க், ஒரு மசூதி ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல தேவனுடைய ஆலயம் இருந்ததுங்கிற சரித்திர சம்பந்தமாக எல்லாம் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இவங்க அழிஞ்சு, இவங்க அக்கிரமம் பண்ணி, இவங்க நாட்டை விட்டு துரத்தப்பட்ட போது, முகம்மதியர்களை நாட்டை பிரித்த போது அங்கே நல்ல பெரிய மசூதியை கட்டி வச்சுட்டாங்க. இப்போ இவங்களுக்கு அதே இடத்துல ஆலயத்தை கட்டணும். எல்லாம் ரெடி, அதற்குரிய கல்லுகள், அதற்குரிய எல்லாம் ரெடி. ஆனால் எப்படி உடைக்கிறதுன்னு தெரியாமல் உட்கார்ந்துருக்கானுங்க. இப்போ அதில் கை வச்சா உலக யுகாயத்தான் மாறிடும். கண்டிப்பாக ஒரு பெரிய இரத்த களரி அங்கே வந்துடும். அவங்களுக்கு தெரியும். ஏன்னா யூதர்கள் கணக்கின்படி பார்த்தா ஒரு சின்ன சிறுபான்மை, முகம்மதியர்கள் ஏறக்குறைய அரபுகள் 13 நாட்டில் இருக்காங்க. வீணான பிரச்சனையை உருவாக்கக்கூடாது என்று காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரமாக அதில் ஆலயத்தை கட்டணும். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு யூதனுடைய இரத்த கொதிப்பு அதுதான், ஆலயத்தை கட்டணும். அதுக்கு வந்து அவங்க கோடி கோடியாக சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்க நேரம் மட்டும் கிடைக்குன்னா எவ்வளவு சீக்கிரம் அதை கட்டிடுவான் அப்படிங்கிறது தெரியாது. ஆகையினால அவங்க ஒன்றுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய யுத்தம் வரும், இல்லைன்னா ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வந்து ஆலயம் உடையும். அது உடைஞ்சா நாம் அதில் கட்டிடலாம். ஆனால் அவங்க யுத்தம் வந்து உடைஞ்சாலும், பூமி அதிர்ச்சி வந்து உடைஞ்சாலும், திரும்ப அந்த இடத்துல தேவனுடைய ஆலயத்தை கட்ட போனால் முகமதியர்கள் சாதாரணமான ஆளுங்க இல்லை. அவங்கக்கிட்ட கோடி கோடியாக வச்சுருக்கிறான். அவன் இடிஞ்சு போன ஆலயத்தை கட்டுறதுக்கு உடனடியாக அவன் ஸ்டெப் எடுத்துருவான். ஏன்னா அது அவங்களுடைய புண்ணிய ஸ்தலம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் முழுவதையும் சாம்ராஜ்யத்தை ஆளுகிற ஒரு தலைவன் எழும்புவான். அவன் எழும்புனா அவனோடு உடன்படிக்கை பண்ணுவாங்க. என்ன உடன்படிக்கைன்னா, தங்கள் இருந்த ஆலயம் இருந்த இடத்துல தங்களுடைய ஆலயத்தை கட்டணுங்கிற உடன்படிக்கையை சமாதான உடன்படிக்கை நடக்கும். ஒரு பீஸ்ஃபுல் டாக்குமெண்ட் அங்கே நடக்கும். அக்ரிமெண்ட் பண்ணி ஆலயத்தை கட்ட ஆரம்பிப்பாங்க. 3 வருஷத்துக்குள்ள அந்த ஆலயத்தை கட்டிடுவாங்க. ஒரு உடன்படிக்கை பண்ணிடுவாங்க. அந்த உடன்படிக்கையை கட்டி ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகுதான் 3 வருஷத்துக்கு அப்புறம் பாழான அருவருப்போடு தன்னுடைய செட்டைகளோடு தன்னுடைய வல்லமையோடு அவன் இறங்கி வந்து பாழான அருவருப்பை அந்த ஆலயத்தில் வைக்க விரும்புவான். அருவருப்புன்னு சொல்கிறது சிலை. இந்த சிலையை கொண்டு வந்து இந்த ஆலயத்தில் தன்னுடைய சிலையை கொண்டு வந்து அவன் வைக்கும் பொழுதுதான் யூதர்களுடைய கண்கள் திறக்கும். அப்போ தான் அவனுங்க, ஏனென்றால் அவனுடைய பிரமாணத்திலேயே முதல் பிரமாணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலை வணக்கம் கூடவே கூடாது. ஆணிலாயிலும் பெண்ணிலாயிலும் எந்த உருவத்திலும் அவங்க சிலையை உருவாக்கவே மாட்டாங்க.
அங்கே தான் பெரிய புரளி ஆகி இந்த அந்தி கிறிஸ்துவுக்கும் இவங்களுக்கும் யுத்தம் வரும் பொழுது 7 வருஷத்துக்குள்ளே இந்த ஆலயத்தினுடைய சாப்டர் ஓவர். ஆண்டவர் மறுபடியுமாக இந்த உலகத்துக்கு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அதை நம்முடைய ஆண்டவராக இயேசுவும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். மத்தேயு 24. பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். இயேசு அதை உறுதிப்படுத்துகிறார். அந்த பழைய ஏற்பாட்டை உறுதிப்படுத்துகிறார். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது, பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும்போது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் ஓடிரு. இங்க இருக்காத, இந்த நாட்டில் எருசலேமில் இருக்கக்கூடாது, இறங்காதிருக்க கடவன். இந்த காட்சி வரும் பொழுது சொல்லுகிறார், பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் சொல்லியிருக்கிறான். வாசிந்த கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் போது, பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த அருவருப்பு நிற்கும் போது, நீங்கள் அதை காணும் போது எருசலேமை விட்டு ஓடிருங்க. இங்க ஒருத்தன் நிற்க கூடாது. இருந்தீங்கன்னா இந்த உலகம் இதுவரைக்கு காணாத ஒரு உபத்திரவ காலம் உண்டாயிருக்கும். யூதர்களுக்கு பயங்கரமான ஒரு இக்கட்டு காலம், இதுவரைக்கு யூதர்கள் அனுபவித்திராத ஒரு பயங்கரமான இக்கட்டு காலத்தை அனுபவிப்பார்கள். அப்பொழுதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அவர்களுக்கு பாதை உண்டாகும்படியாக நான் முன்னே சொன்னாலும் நான் திரும்பவும் சொல்லுகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 14ஆம் அதிகாரம், சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாக ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு, முந்தின வசனம் வாசிங்க. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காக எதிராக பிளந்து போம். பிளக்கும், மலை பிளக்கும். நீங்க அன்றைக்கு நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாஸ்தவம், எதிரிகள் துரத்தி வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஓடி வரும்பொழுது அந்த எகிப்தியர் துரத்தினாங்க. அப்போ என்ன பிளந்துச்சு? செங்கடல் பிளந்து இவங்களுக்கு வழி உண்டாக்கிச்சு. அதே மாதிரி அடுத்த இன்னொன்று பிளக்க போது என்ன கேட்டீங்க, ஓடி போகிறதுக்கு வசதியாக தேவன் ஒரு மலையே பிளந்துருவார். இவங்க ஓட முடியாது, தப்பிச்சு ஓட முடியாது. அவன் சொன்னான் பாருங்க, லோத்து அந்த மலைக்கு ஓடி போனால் எனக்கு ஓட முடியாதுன்னு சொன்னான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஆண்டவர் மலையில் இறங்கி வருவாராம். மலை ரெண்டாக பிளந்து இவங்க அந்த மலை வழியாக தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க. எகிப்தியர்களுக்கு அன்றைக்கு எப்படி பெரிய ஆச்சரியமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அவன் நினச்சான், எகிப்து செங்கடல் அவங்கள மறித்து வச்சிருக்கு, இவங்க தப்பிச்சு போக முடியாதுன்னா அவ்வளோ சேனையை எடுத்துகிட்டு வந்தான். ஆனால் எதிர்பாராத விதமாக தேவன் செங்கடலை பிளந்தார். அது வழியாக இவங்க கடந்து ஓடி போயிட்டாங்க. அதே விதமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்னொரு அற்புதம் காத்திருக்கு. அவங்க அதை விசுவாசித்தாங்கன்னா கடைசி நாளில் என்ன பிளக்கும்னா, அவங்களுக்கு தடையாக இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுற்றி இருக்கிறது மலைகள் தான். அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு. ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் எதிரிகள் அவங்கள தாக்குறதுக்கு முடியாமல் இருக்குன்னா நிறைய மலைகள். அதனால் இந்த மலைகளே என்ன ஆபத்தாக வந்துடும் கேட்டிங்கன்னா, இவங்க தப்பிச்சு ஓட முடியாத ஒரு பெரிய அழிவு வந்துடும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்னு, ஒரு அற்புதம் நடக்குமா, இதை முன்னமே ஆண்டவர் எழுதி வச்சுட்டாரு. மலை ரெண்டாக பிளக்கும். இதை நீங்கள் பின்னால் இப்போ நான் குழப்ப விரும்பலை, இருந்தாலும் ஒரு அறிவுக்காக நீங்கள் அறிஞ்சு வச்சுக்கோங்க. ஆண்டவர் எவ்வளவு அழகாக எழுதி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் தயவு செய்து 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்
இந்த எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன். 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. பொதுவாக இந்த இதுல நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. இந்த 12ஆம் அதிகாரத்துல அந்த ஸ்திரீ சிலர் சபை என்று சொல்லுகிறார்கள், சிலர் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதில் பலவிதமான வேத விகற்பங்கள் இருக்கின்றன. ஆனால் பல விதங்களில் அதை யோசித்தால் அது இஸ்ரவேல் ஜனங்களையே குறிக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அது நம்ம சப்ஜெக்ட் வரும்போது நான் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ தேவையான சப்ஜெக்டை மாற்ற நான் சொல்லுகிறேன். அந்த அள்ளப்பட்டது ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. இதை நாம் எழுத்தின்படியாக எடுத்தார். இஸ்ரவேலர்களை அவர்கள் அந்தி கிறிஸ்து துன்பப்படுத்துகிறார். அப்போ என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலங்களும் ஒரு காலம் சொல்லுகிறது 1 இயர், காலங்கள் என்று சொல்லுகிறது 2 வருஷம், அரை காலம் என்று சொல்லுகிறது அரை வருஷம். அப்போ ஒரு காலம் 1 வருஷம், காலங்கள் 2 வருஷம், 3 வருஷம். 3 வருஷம் இந்த பாம்பினுடைய சமூகத்துக்கு விலகி போஷிக்கப்படத்தக்கதாக வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்துக்கு பறந்து போகும்படி பெருங்கழுகன் 2 செட்டைகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ 3 வருஷம், இந்த முதல் 3 வருஷம் அவங்களுக்கு ஆசீர்வாதமான காலம். திரும்ப 3 வருஷம் இவங்க போகும்படியாக வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்துக்கு பறந்து போகும்படி. அப்போ வனாந்தரத்தில் ஆண்டவர் இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் அவங்களுக்காக. அங்கே 3 வருஷம் ஆண்டவர் அவர்களை போஷிப்பார். 40 வருஷம் எப்படி ஆண்டவர் எகிப்தினுடைய காலத்தில் அன்றைக்கு போஷித்தாரோ அதே விதமாக தேவன ஜனங்களை 3 வருஷம் போஷிக்கும்படியாக அவங்க ஓடி போயிடுவாங்க. வேதம் சொல்லி பாருங்க 15ஆம் வசனத்தில், அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவர்களுக்கு பின்பாக ஊற்றி விட்டது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்போது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு பூமி இன்னொரு அற்புதம் செய்து, இது வெள்ளத்தை ஊற்றும் போது பூமி வந்ததை இழுத்துறது. பூமின்னு சொல்லுகிறது பிரஜாதிகள் என்று சொல்லலாம். அப்போ பயங்கர ஒரு உபத்திரவ கால கட்டத்தில் போகும்போது ஜனங்களை தேவன் எப்படியும் இந்த 3.5 ஆண்டு காலம் கர்த்தர் அவங்கள போஷிக்கிறார். வனாந்தரத்தில் வச்சு அவங்க திடீரென்று தான் ஓடி போகிறாங்க. ஆனால் தேவனுடைய போஷிப்பின் காலத்தை அற்புதத்தை அன்றைக்கு அந்த ஜனங்கள் அறிவாங்க. 1 நாள் 2 நாள் இல்லை, 3 வருஷம் இந்த ஜனங்கள் ஆண்டவரை அதிப்பாங்க. அந்த நாட்களிலே தான் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக யூதர்கள் எழும்பி சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. லாஸ்ட் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது யூதர்கள் அறிவிக்கிறது. அதில் தான் நீங்கள் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் கோத்திரத்துக்கு 12,000 பேர் ஆண்டவர் முத்திரை போட்டு 12 கோத்திரத்துக்கும் 12,000 12,000 போட்டால் 1,44,000 பேர் என்று சொல்லி 7ஆம் அதிகாரத்தில் யூதர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு காலம் வரும். அவங்க தான் லாஸ்ட்டாக நம்முடைய பிரதான காலம் முடிஞ்சு போயிடும். கடைசியாக யூதர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கிப்பாங்க. அந்த 1,44,000 பேரை இன்றைக்கு யார் யாரெல்லாமோ கூறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் 1,44,000, நாங்கள் கரைபடாதவங்க, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு அதை வச்சு ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்க. நான் சொல்லுவேன், அது யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 1,44,000. இதை யார் யாரெல்லாம் என்னெல்லாம் பலவிதமான வியாக்கியானங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது கிளியராக எழுதப்பட்டிருக்கிறது. எந்தெந்த கோத்திரத்தில் 12,000 12,000 பேர், 1,44,000 பேர் சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க. எப்படியும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். நிற்கத்தகாத இடத்துல நிற்கும்போது நீங்கள் ஓடி போயிருங்க அவர் யூதர்களுக்கு. அதே விதமாக மார்க்கிலையும் கூட சொன்னார் பாருங்க. மார்க் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, மேலும்
பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் இதை சிந்திக்க கடவன். அது நிற்கத்தகாத இடத்திலே நீங்களும் அதை நிற்க காணும்போது அது நிற்கும் போது காணும்போது ஓடி போயிருங்க. அவன் நிற்பான்னு சொல்ல அது அப்போ அதுன்னா ஏதோ ஒரு அக்கிரணை பொருள். அவன் என்று சொன்னால் ஒரு உயிருள்ள பொருள். அது என்று சொல்லுகிறது ஒரு அக்கிரணை பொருள். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அருவருப்பான ஒன்று நிற்கும் போது ஆபத்து காலம் வந்துடுச்சு, ஓடி போயிடுங்க, காலம் நெருங்கிடுச்சு, ஓடி போயிருங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் இதை வெளிப்படுத்தலில் வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்திலே கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் 3.5 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 12 வருஷம் மாதம், 42 மாதம் புறஜாதிகள் மிதிப்பாங்க. அப்போ இந்த 11ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது, பின்னாலே அந்த ஆலயம் இருக்கிறதாக நமக்கு தெரியவில்லை. இந்த 7 வருஷத்தில் இந்த ஆலயம் சாப்டர் முடிஞ்சு போயிடும். அப்போ இதை 42 மாதம் அளவும் அதை புறஜாதிகள் மிதிப்பாங்க. ஆலயத்தை 3 வருஷம் அந்த ஆலயம், பரிசுத்த ஆலயத்துக்குள்ள புறஜாதியாக வரக்கூடாது, எந்த புறஜா உள்ள வரக்கூடாது. ஆனால் இந்த உடன்படிக்கையை முறித்து புறஜாதிகள் உள்ள வருவாங்க, ஆலயம் தீட்டுப்படும். இதை இந்த வெளிப்படுத்தல யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இதை 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 13ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன். நீங்கள் வீட்டில் போய் முதல் 8 வசனங்களை நீங்கள் தயவு செய்து நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மிருகம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலை உண்டு பண்ணுவாங்க. அந்த சிலை என்ன பண்ணுன்னா பேசும். இதுவரைக்கும் ஜனங்கள் ஏன் ஏமாந்து போகலைன்னா, சிலை என்ன செய்யாது, பேசாது. ஆனால் இனி ஒரு சிலையை வடிவைக்க போகிறாங்க. என்ன வேற சிலை தெரியுமா? அந்த சிலை என்ன செய்யும் தெரியுமா? ஒருவேளை அன்றைக்கு எப்படியா சிலை பேசுவோன்னு கேட்பான். ஆனால் இன்றைக்கு சிலை பேசுவோன்னு சொல்கிறது ஒன்றுமே கஷ்டமே இல்லை. சிலை பேச வைக்கிறது ஒன்றும் கஷ்டமே இல்லை. இன்றைக்கி என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? ரோபாட்டு கீபாட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ரோபாட்டுக்கு உயிர் கிடையாது, ஆனால் என்ன செய்யுது? பேசுது. நீங்கள் காரில் போனீங்கன்னா, காரில் நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, அது கொஞ்சம் தூரம் போகணும். நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, அங்கே ஒரு பொம்பளை சொல்லிக்கிட்டே இருக்கிறா, லெஃப்ட்டு திரும்பு, நேராக போ. என்ன கிளியர் வாய்ஸ் பாருங்க, என்ன கிளியர் வாய்ஸ். நீங்கள் ஃபோன் எடுத்தீங்கன்னா, ஒரு அம்மா நம்ம ஃபோன் நம்பர் யாருக்கும் அடித்தா, நம்ம ஆம்பளைக்கு அடித்தா பொம்பளை பேசுகிறா. என்ன சொல்கிறாவா? இப்போ ஆல் ரூட்டா யார் பொம்பளையா பேசுகிறாங்க? பொம்பளை மாதிரி குரலை அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பொம்பளை சொல்கிற ஆல் ரூட் ஆர் பிஸி. இப்பொழுது நீங்கள் தொடர்பு கொள்ளுகிற வாடிக்கையாளர் இன்னொருவரோடு பேசி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் முன்னால் யோசித்து பார்த்துருப்பீங்களா? நம்ம யோசித்தே பார்க்க முடியாது. ஆனால் இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் பேசுது. கம்ப்யூட்டரில் எல்லாம் பேச்சை ஃபீட் பண்ணி வச்சுட்டான். எல்லாமே நம்ம நினைக்காத காரியங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு அன்றைக்கு சிலை பேசும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஐயோ சிலை எப்படிங்க பேசும்? அவ்வளோ பேர் அரண்டு போய் சிலை பேசுமா? பேசும், தொட்டா பேசும். அது என்ன பதில் கொடுக்கும்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்றைக்கு பாருங்கள், சில இடங்கள்லாம் பீச்சு அந்த ஜனங்களுக்கு போனீங்கன்னா
ஜோசியக்காரன்கிட்ட காலம் போய் இப்போ கம்ப்யூட்டரில் ஜோசியம் பார்க்குற காலத்துக்கு வந்துட்டான் மனுஷன். அவ்வளோ அறிவு பெருத்து போயிடுச்சு. கம்ப்யூட்டரில் காதை வச்சுட்டு அது ஜோசியம் சொல்லுது உன் காலம்லாம். அது என்ன சொல்லுது பின்னால் அவங்க ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கான், அதான் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த ஜோசி இவனுக்கு அறிவு கட்டலுக்கு என்ன தெரியாது. இவரை கம்ப்யூட்டர் மக்களாக ஜோசியம் சொல்லிடுச்சு. அப்போது இந்த மாதிரி ஒரு பேசுகிற சிலை, பேசாத சிலையை இந்த பாடுபடுதுன்னா இனி பேசாத சிலை என்ன பேசுகிற சிலை என்ன பாடுபடு நீங்களே அறிஞ்சிக்கங்க. ஆனால் வித்த நடக்கிற ஒரு காலம் வரும், இந்த சிலையே என்ன செய்யும்னா பேசும். அப்போ ஜனங்கள் இவைகளின் மேல் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பெரிய அளவில் அதுக்கு ஒரு திரியேகத்துவம் இருக்குது. அந்தி கிறிஸ்து, மிருகம், தீர்க்கதரிசி என்கிற ஒரு திரியேகத்துவம் அவனுக்கு இருக்குது. ஆனால் ஒரு காலம் வரும்போது நீங்கள் 19ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீங்க. நீங்கள் வீட்டில் வாசித்து கொள்ளுங்க. 20ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். மிருகம் பிடிபட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் பிடிபட்டான். இருவரும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் சேர்த்துட்டார், கந்தகம் இலக்காடு சேர்த்துட்டார். அப்போ மிருகமும் பிடிபட்டுடுச்சு, அந்த சிலையும் பிடிபட்டுடுச்சு. எல்லாம் பிடிபட்ட உடனே சாப்டர் இஸ் ஓவர். 7 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ இதுக்கெல்லாம் முடி வந்து, இந்த ஆலயத்துக்கு முடி வந்து பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை 1000 வருஷம் அரசாட்சி செய்வார்கள். 5 வருஷம் அரசாட்சிக்கு நம்ம அண்ணாச்சிமார் இன்றைக்கு போடுற பாட்டை என்ன பாட்டு பாடுறாயா, என்ன சுத்து, என்ன கள்ள ஓட்டு, என்னெல்லாம் 5 வருஷம்தான் ஆடி ஆடி உட்கார்ந்து 5 வருஷம்தான். இதுக்கு என்ன ரவுண்ட் அடிக்கிறான். ஆனால் தேவன் நமக்கு இந்த உலகத்தை வச்சிருக்கிறாரு 1000 years, 1000 வருஷம் இந்த உலகத்தை பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆளுவாங்க. இதை யாரும் தடுக்கவே முடியாது, எந்த மஸ்தானும் தடுக்க முடியாது. இது 1000 வருஷம் தேவனுடைய ஆளுகை இந்த நாட்டில் இருக்கும். யார் ஆளுவான்னா, அதான் ஆண்டவர் சொன்னார், நீ 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு, நீ 10 அதிகாரியாயிருன்னு சொல்லி பரிசுத்தவான்கள் பட்டணத்துக்கு அதிகாரிகளாக இருந்து இந்த தேசத்தை ஆளுவாங்க. அப்பந்தான் எல்லா பக்கத்துலேயும் சமாதானம் உண்டாகும். ஒரு புலி வைக்கோல தின்னும், சின்ன குழந்தை பாம்பு புத்தில் விளையாடும், ஆடும் புலியும் ஒன்றாக மேயும். இதெல்லாம் இன்றைக்கு ஆடும் புலியும் ஒன்றா, 2 விசுவாசியே ஒன்றா மேய முடியல, அப்புறம் ஆடும் புலி எங்கேருந்து மேயும்? என்னதான் யாரெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் நடக்க போகிறது ஒன்றும் இல்லைங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க, நாங்கள் வந்தால் எல்லாம் பண்ணிடுவோன்னு. ஒருவனும் ஒன்றும் பண்ண முடியாது, எவனும் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவுடைய அரசாட்சி வரும்போது தான் தேசத்தில் ஒரு பெரிய சமாதானம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் நினைக்கிறேன், நான் இந்த ஆலயங்களெல்லாம் விசாரிக்கிறத விட இந்த ஆலயங்களுடைய அழிவுக்கு காரணம் என்ன, அதோடு இன்றைக்கு நான் முடிச்சிடலான்னு யோசிக்கிறேன். நாம் ஆசிரியப்பு கூட போயிடலான்னு யோசிக்கிறேன். ஏன் இந்த ஆலயம் அழிக்கப்பட்டது? ஆண்டவர் இவ்வளவு திட்டம் தெளிவாக பிரமாணங்களை கொடுத்து எல்லாம் செய்த பொழுதும் ஏன் தேவ திட்டம் தோல்வியாயிடுச்சு? ஏன் அந்த ஆலயங்கள், கட்டப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போயிடுச்சு என்று நீங்கள் பார்த்தீர்களானால், நான் ஒரு சில காரணங்களை மாத்திரம் சொல்லி நான் அதை முடித்துள்ளேன். அவைகளுக்கு இனி இல்லாதபடி ஒரு ஆவிக்குரிய ஆலயமாக இந்த ஆலயங்கள் எழும்பும் என்பதில் சந்தேகமே இல்லை. நெகேமியாவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 13ஆம் அதிகாரம் 28ஆம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோயாதாவின் புத்திரரிலே பிரதான ஆசாரனாகிய எலியாசிப்பினுடைய குமாரன் ஒருவன். பழைய ஏற்பாடு வாசிக்கிறதுக்கு பயங்கர பாடுபடுறீங்க, வாசிங்க. ஓரோனியனான சல்பாத்துக்கு மருமகனானான். ஆகையால் அவனை என்னை விட்டு துரத்தினேன். என் தேவனே, அவர்கள் ஆசாரிய ஊழியத்தையும் துரத்தினீர் அல்ல, நான் துரத்தினேன்.
என் தேவனே அவர்கள் ஆசாரிய ஊழியத்தையும் ஆசாரிய ஊழியத்துக்கும் லேவியருக்கும் இருக்கிற உடன்படிக்கையையும் தீட்டுப்படுத்தினார்கள் என்று அவர்களை நினைத்து. யோய்தாவின் புத்திரரிலே பிரதான ஆசாரியனாகிய எலியாசாபினுடைய குமாரன் ஒருவன் ஒரோனியன் ஆகிய பிரஜாதியான் ஆகிய சன்பால்தோல் கூடவே அவன் உடன்படிக்கை பண்ணி, வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு மருமகனானான். அவனுக்கு அவனுடைய பெண்ணை கொண்டு இவனுக்கு மருமகன் ஆயிட்டான். ஆலயத்தை தீட்டுப்படுத்திட்டான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஆசாரிய ஊழியத்துக்கும் லேவியருக்கும் இருக்கிற உடன்படிக்கையும் தீட்டுப்படுத்தினார்கள். ஊழியத்தையும் உடன்படிக்கையும் யார் தீட்டுப்படுத்தினான்னா ஆசாரிகள் தீட்டுப்படுத்தினாங்க. என்ன படுத்தினான்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய குமாரன் ஆசாரியன் தன்னுடைய குமாரனுக்கு எங்கிருந்து பெண் எடுத்தான்னு சொன்னால் அவிசுவாசிகளிலிருந்து பெண் எடுத்ததுனால ஊழியமே தீட்டுப்பட்டு போயிடுச்சு. அப்போ பாருங்க, ஆசாரியத்துவம் என்று சொல்லுகிறது, நான் சொல்வேனானால் எல்லாரும் ஜனங்கள், அந்த ஜனங்களிலிருந்து இஸ்ரவேல் என்ற ஒரு ஜனத்தை எடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் லேவியர்கள். லேவியரிலிருந்து தன்னுடைய ஆலயத்திலே பணிவிடை செய்யும்படியாக அபிஷேகம் பண்ணப்படுகிறவர்கள் ஆசாரியர்கள். அப்போ அவங்க ஒரு பிரித்தெடுப்பிலே விசேஷித்தமானவங்க. தேவன் நம்மை யார் ஆக்கியிருக்காருன்னா, நம்மை ஆசாரியர்களாக நம்மை ஆக்கியிருக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஒரு சாதாரண ஜனத்தை விட ஒரு இஸ்ரவேலன் ரட்சிக்கப்பட்டவன் சொல்கிறவன் செப்பரேட்டட் பீப்புள். அந்த செப்பரேட் பண்ணப்பட்டதில் இருந்து ஒரு லேவியன் என்ற கூட்டத்தில் எடுக்கிறார். ஒரு லேவியன் கூட்டத்தில் இருந்து ஆசாரியன். அப்போ இந்த ஆசாரியனோட பிரதிஷ்டை, அவனுடைய வஸ்திரத்தில் பிரதிஷ்டை இருக்கணும், அவனுடைய எல்லாத்திலையும் பிரதிஷ்டை. அவனுக்கு வித்தியாசமான வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு, வித்தியாச கற்பனைகளை அவனுக்கு கொடுக்குறாரு, அவன் நிற்க வேண்டிய இடத்த அவனுக்கு கொடுக்குறாரு, அவனுக்கு வித்தியாசமான குடியிருப்பை கொடுக்குறாரு, அவனுக்கு எந்த விதமான சொத்து சுதந்திரிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை வேறு பிரித்து ஒரு வித்தியாசமான நிலைமை கொண்டு வர்றார். ஆனால் அவனுடைய பிள்ளைகள் எங்கே போய் பெண் எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரஜாதிகள் விக்கிரகத்தை ஆராதிக்கிற மக்கள் இடத்துல போய் பெண் கொடுத்ததுனால என்ன தீட்டுப்படுத்தி போச்சுன்னா, ஆசாரிய ஊழியமும் தீட்டுப்படுத்தி போச்சு. அங்கே சொல்லப்படுகிறது, ஊழியமும் தீட்டுப்படுத்தி போச்சு. அந்த ஆசாரியர்களுக்காக ஆண்டவர் செய்த உடன்படிக்கை, அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை தீட்டுப்பட்டு போச்சு. அப்போ இந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய ஊழியத்தையும் உடன்படிக்கையும் அவர்கள் தீட்டுப்படுத்தினார்கள். நீங்கள் 2 நாளாகமம் தயவு செய்து 36ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆசாரியரிலே பிரதானமானவர்கள் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை நீங்க வாசித்து பாருங்க. எல்லாம் தீட்டுப்படுத்தினார்கள். ஊழியத்தை தீட்டுப்படுத்திட்டாங்க, உடன்படிக்கையை தீட்டுப்படுத்திட்டாங்க, ஆலயத்தையும் தீட்டுப்படுத்திட்டாங்க. பிரஜாதிகளோடு ஐக்கியம் கொண்டு பிரஜாதிகளை கொண்டு வந்து ஆலயத்தினுடைய மேல்மட்டத்தில் வச்சு, பிரஜாதிகளை கொண்டு வந்து ஆலயத்தில் உட்கார வச்சு, அவங்களுக்கு பிரஜாதிகளுக்கு மரியாதை கொடுத்து இன்றைக்கு ஆலயத்தையும் தீட்டுப்படுத்திட்டாங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கனமும் உண்டாகுது. இன்றைக்கு சில ஆலயங்களில் எல்லாம் பிரஜாதிகளை நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்காக, அதிகாரிகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்கள கொண்டு உட்கார தகாத இடத்துல உட்கார வச்சு, அவங்களுக்கு பலிபீடத்தில் இடங்களை கொடுத்து, அவங்களுக்கு கனப்படுத்தி என்ன ஆகிப்போகுதுன்னா, கர்த்தருக்கு முன்பதாக ஆலயம் தீட்டுப்பட்டு போயிடுது. ஆலயம் கர்த்தருக்கென்று பரிசுத்தம் பண்ணப்பட்ட இடம், தேவனை ஆராதிக்கிறதுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல யாருக்கு இடம் இல்லைன்னு சொன்னால், பிரஜாதிகள் விக்கிரகத்தை ஆராதிக்கிறவன் எவ்வளோ பெரியவனாக இருக்கட்டும், அவன் பிரதான மந்திரியாக இருக்கட்டும், நாட்டு ஆளுற ராஜாவாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஆலயத்தில் அவங்களுக்கு ஆலயத்துக்குள்ள இடம் இல்லை. இவங்க ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்கள கனப்படுத்தி அவங்கள மேன்மைப்படுத்தி ஆலயத்தை தீட்டுப்படுத்திட்டாங்க. இப்போ ஊழியமும் தீட்டுப்பட்டு போயிடுச்சு, ஊழியத்தினுடைய உடன்படிக்கையும் தீட்டுப்பட்டு போயிடுச்சு, ஆலயமும் தீட்டுப்பட்டு போயிடுச்சு.
நீங்க எரேமியா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, எரேமியா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய். ஆசாரியன் யாரா மாறிட்டான்? இப்போ பொய்யனா மாறிட்டான். விசுவாசிகள் பொய் சொல்றதுக்கு அஞ்சாம பொய் சொல்றாங்க. நம்ம ஆசாரியர்கள் பாடுறோம். நம்ம லேவியரே ஆசாரியரே, நம்ம ராஜாக்கள், நம்ம ஆசாரியன்னு பாட்டு பாடுறோம், நல்லதுதான். ஆசாரியன் யார்? வாக்கு தவறக்கூடாது. அவன் உண்மை உள்ளவன், அவன் பூரண புருஷன். யார் அவன்? வாக்கு தவறவே கூடாது, பொய் சொல்லவே கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, உள்ளதை உள்ளதுன்னு சொல்லு, இல்லதை இல்லதுன்னு சொல்லு. அதுக்கு மிஞ்சினது தீமை தான், தீமையில சிக்கிக்குவேன். உண்மைன்னா உண்மை. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன வந்தாலும் உண்மை என்றால் உண்மையை பேசணும். உண்மைக்கு மாறாக பேசும்போது என்ன ஆயின்னு கேட்டீங்கன்னா, தேவன் பொய் சொல்லாத உத்தமர். அவர் சரீரத்தில் பொய்யே இல்லை. நாம் அவருடைய அவயவங்கள், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்கள். அப்போ ஒரு சரீரத்தின் தலை உண்மையாக இருந்துட்டு நாம் என்ன காரணம் கொண்டு என்ன வந்தாலும் பொய்ய மாத்திரம் பேசி தப்பிச்சுக்கொள்ள நினைச்சக்கூடாது. உள்ளதை உள்ளதுன்னு சொல்லு, இல்லதை இல்லதுன்னு சொல்லு. தேவன் நம்ம கற்றுக் கொடுத்த வார்த்தை, எந்த விதத்திலும் பொய் சொல்லாதீங்க, உண்மையை பேசுங்க. அப்போ அன்றைக்கு ஆசாரி யாரா மாறிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, பொய்யர்களாக மாறிட்டாங்க. சமயத்துக்கு ஏற்ற விதமாக பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் பார்க்குறார், என்னால் பிரித்தெடுக்கப்பட்டவன், எனக்கு முன்னால் நிற்கிறவன், எனக்கு முன்னால் பலி செலுத்துகிறவன், எனக்கு முன்னால் தூபம் காட்டுறவன் ஜனங்களுக்கு முன்னால் போகும்போது பொய்யனா இருக்கிறான். கர்த்தருக்கு முன்னால் யார் நல்ல தூபம் காட்டுறான், கர்த்தருக்கு முன்னால் நல்ல அழகான வஸ்திரங்கள் தரிச்சிருக்கான், ஆசாரிய வஸ்திரம் தரிச்சிருக்கான். கர்த்தருக்கு முன்னால் நிற்கும் போது பெர்ஃபெக்ட், அவன் ஆலயத்தில் பெர்ஃபெக்ட். வெளியே போன அவன் பொய்யன். ஜனங்கள் மத்தியில் என்ன பேர் எடுக்கிறான்? நீங்களும் நானும் என்ன பேர் எடுக்கணும்? எந்த பேர் எடுத்தாலும் என்ன பேர் எடுக்காதீங்கன்னா, பொய்யங்கிற பேரை மாத்திரம் எடுக்காதீங்க. தேவனுக்கு முன்பாக நம்ம ஆராதனை ஆண்டு அதான் சொன்னார், என்னை ஆராதிக்கிறவங்க எப்படி இருக்கிறவங்க கேட்டால், ஆவியோடையும் ஆராதிக்கணும், உண்மையோடையும் ஆராதிக்கணும். கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவங்களாக இருக்கணும், மனுஷருக்கு முன்பாக நம்ம உண்மை உள்ளவங்களாக இருக்கணும். நம்முடைய வார்த்தையில் மாற்ற நாம் தவறவே கூடாது. என்ன காரணம் வந்தாலும் வார்த்தையில் மாற்ற தவறவே கூடாது. உண்மைன்னா உண்மை, பார்த்தேன்னா பார்த்தேன், இல்லைன்னா இல்லை, உண்டுன்னா உண்டு. அதுக்கு மழுப்பி அதுக்கு பாலிஷ் பண்ணலாம் கூடாது. வெள்ளை பொய் கருப்பு பொய்ன்னு சொல்லலாம், அந்த பொய்யெல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. உள்ளதுன்னா உள்ளது தான், சத்தியம்னா சத்தியம்தான். அப்போ அதுதான் ஒரு தேவனுடைய நம்முடைய தேவன் அவருடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் அல்ல என்று விராதபடி ஆம் என்றே இருக்கிறது. அவ்வளவுதான். ஆம் சொன்னதுதான், அவ்வளவுதான். அது மாறவே முடியாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதா. எனக்கு அருமையான கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு பொய்யை ஒரு ஆசாரியனா இருக்கவே முடியாது. ஒரு ஆசாரியனுக்கு ஒரு உண்மையான தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் எந்த காலத்திலும் உண்மையை மாத்திரம் சொன்னான். இங்கே சொல்லுது, ஆசாரியர்கள் பொய்யராய் மாறிவிட்டார்கள். எரேமியா 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, எரேமியா 23 ஆசாரியனும் மாயக்காரருமாய் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் யாரா இருக்கிறாங்க? மாயக்காரர். தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரும்போது, வேதபாரகரே பரிசேயரே மாயக்கார, நீங்க உலகத்துக்கு முன்பா ஒன்ன காணப்படுறீங்க, ஜனங்களுக்கு முன்ன காணப்படுறீங்க, முன்னால் பார்த்தா பக்தி உள்ளவங்களை மாதிரி காணப்படுறீங்க, வெளியே பார்த்தா நல்ல அழகான நல்ல வெள்ளை அடிக்கப்பட்ட கல்ற மாதிரி இருக்கிறீங்க, உள்ள தோண்டி பார்த்தா அவ்வளோ நாத்தம் எடுக்குது. இப்போ உள்ள ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை. வெளியே பார்த்தா பரிசுத்தவான்கள், கொஞ்சம் இறங்கி போய் பார்த்துட்டா, கொஞ்சம் உள்ள போய் பார்த்துட்டா மாயம் பிடிச்சவங்க. நான் சொல்லுவேன், நம்ம உள்ளும் புறம்பும் ஒன்றா இருக்கணும். யோபு சொல்லுவேன், என்னுடைய வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்குன்னு சொன்னான். என்னுடைய வாயின் வார்த்தை ஒன்று, இருதயத்தில் ஒன்று. இருதயத்தில் உள்ள வச்சிருப்பான் இல்லாத கசப்புகள்லாம் வச்சுட்டு ஆளை பார்த்தா பிரைஸ் சொல்லுவார், நல்லா இருக்கீங்களா பிரதர்,
உள்ளே என்ன இருக்கு? நீ ஏன்டா உயிரோட செத்து சாவலியான்னு இருக்கு உள்ள. அதில் எதிரில் பார்த்தா பிரதர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் பிரதர், எதுக்கு சீக்கிரம் சாவுறாங்க. ஐயோ, சிலர் போடுற வேஷத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பாவிகளா எப்படி தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருதயம் வருதோ தெரியாது. மாயக்காரன் வெளியே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம நேசிச்ச உருக வச்சிருவான். அப்படியே உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளவும் அப்படியே பகைகளையும் வைராக்கியங்களையும் கொள்ள வெள்ளை அடிக்கப்பட்ட கல்ற பரிசுத்தவான்களை போல காண்ற அநேகர் இன்னைக்கு இல்லை. நல்ல ட்ரெஸ் தான் வெள்ளையா இருக்கு, பார்க்குறக்கு எல்லாம் வெள்ளையா இருக்கு, உள்ள வெள்ளையா இல்லை. உள்ள ரொம்ப கேடுபாடு நிறைஞ்சதாக இருக்கு. ஒரு முறை நாங்கள் சொல்லியிருக்கேன், ஒரு சம்பவம் நான் சொல்லியிருக்கேன். ஒரு வெள்ளைக்காரன் சர்ச்சில், ஆங்கிலேய சர்ச்சில் ஒரு நீக்கிறோ பேச வந்தாராம். நீக்கிற தெரியும், கண்ணங்கரேன்னு இருப்பார், இவனுக்கு எல்லாம் வெள்ளை வெளேன்னு இருப்பான். எல்லாம் அந்த வெள்ளை வெளேன்னு உட்காந்துருக்கான். உட்கார்ந்த உடனே எல்லாம் ஆறாம் முடிஞ்ச உடனே இந்த நீக்கிறோ பிரசங்கியார, இந்த வெள்ளைக்கார பிரசங்கியார் பாஸ்டர் சொன்னாராம், இன்றைக்கி நம்ம மத்தியில் ஒரு தேவ மனுஷன் வந்திருக்கிறாரு, அவர் இன்றைக்கு வந்து கர்த்தருடைய செய்தியை கொடுப்பார் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களாம். ஸ்டேஜுக்கு வந்தாரா, இவர் கருப்பாக இருக்கிறாரா, இவனுக்கு அதை சகிக்க முடியலை. இவனுக்கு எல்லாரும் விழுந்து விழுந்து அவனை கலரை பார்த்து சிரிக்கிறானுங்களா. ஏன்னா இவனுங்க வெள்ளை விளையாண்டு இருக்கானுங்களே, தோல் எல்லாம் வெள்ளை விளையாண்டு அப்படி இருக்க, இவன் போய் நின்னா எப்படி இருக்கும், இந்த இதுக்கு எப்படி ஒத்து வரும். 10 நிமிஷத்துக்கு மேலே சிரிச்சுக்கிட்டே இருந்தானா. இந்த அழைச்ச பாஸ்டருக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுச்சான். ஐயோ, இந்த மனுஷனை கொண்டு நம்ம புல்பிட் நிற்க வச்சிட்டோம், இந்த மனுஷன் இந்த சபை அவமானப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே. ஆனால் இந்த பிரசங்கியார் அப்படியே பார்த்துக்கிட்டே, இவங்க சிரிக்கிறத பார்த்துட்டு வசனத்தையும் ஆரம்பிக்கலாம், அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாராம். இருந்து அப்படியே ஆவில் நிறைஞ்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாராம். இவனுங்க சிரித்து முடித்தாங்களாம். 10 நிமிஷம் சிரித்து முடித்தோன்னு சொன்னாராம், உன் தோல் வெள்ளை, உன் இருதயம் கருப்பு. என் தோல் கருப்பு, என் இருதயம் வெள்ளை. 5 நிமிஷம் அவர் திரும்ப திரும்ப அதையே, பைபிளே திறக்கல அந்த மனுஷன். உனக்கு தோல் தாண்டா வெள்ளை, உள்ளம் ஃபுல்லா இருளு கருப்பு. என் தோல் கருப்பு, என் உள்ளம் வெள்ளை. 5 நிமிஷம் மாற்றி மாற்றி சொன்னாராம். அவ்வளோ பேர் சேர்லேருந்து கீழே விழுந்து அடித்து பரண்டு வசனமே இல்லாமல் 5 மினிட்ஸ் இதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும்போது கீழே விழுந்து அழுது ஆவியானவர் பெரிய ஒரு அருள்மாரியை ஊற்றி அத்தனை பேரையும் அழ வச்சார். இன்றைக்கு உலகம் எந்த அழகை பார்க்குன்னா சரீர அழகை தான் பார்க்குது. சரீரம் எப்படி வெள்ளையாக இருக்குது, சரீரத்தினுடைய அழகுக்கு தான் இன்றைக்கு மரியாதை கொடுக்குது. குணத்துக்கும் அதான் நான் எப்போதும் சொல்லுவேன், சில கல்யாண வீட்டுகள் நான் சொல்லிடுறது, நான் இத்தனை நாள் ஊழியம் செய்கிறேன், இத்தனை வருஷம், இது வரைக்கும் ஒருத்தனாவது பொண்ணுக்கு குணம் என்னன்னு கேட்டதில்லை. முதல்ல என்ன தான் பார்க்குறான், வெள்ளையாக இருக்கா, இனி எல்லாம் பெயிண்ட் அடிச்சு. எதுக்கு விலை கொடுக்குறாங்கன்னு, எதுக்கு விலை கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா தோலுக்கு தாங்க விலை கொடுக்குறாங்க. விசுவாசிகள் கூட எதுக்கு விலை கொடுக்கறது இல்லைன்னா, உள்ளே இருக்க ஆண்டவர் சொன்னார், மறைந்திருக்கிற குணம்தான் முக்கியம், மறைந்திருக்கிற குணம்தான் முக்கியம். எத்தனையோ வெள்ளை தோலுக்குள்ள குணம் இல்லை, ஆனால் எத்தனையோ கருப்பு தோலுக்குள்ள அருமையான குணங்கள் இருக்கு. இன்றைக்கி மனிதன் அந்த விலையை தெரியலை. இன்றைக்கி எனக்கு நிறைய பேருக்கு அந்த விலை தெரியலை. நான் அதுக்காக நீங்கள் வெள்ளையாக இருக்கவங்களெல்லாம் இல்லைன்னு சொல்ல மன்னிச்சுக்கங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. பொதுவாக ஆண்டு என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இல்லை வெளியே இல்லை, மாயக்காரராக இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் முழுவதும் வாசித்து பாருங்கள், மத்தேயுவில் மார்க்குவில் இந்த பிரதான ஆசாரியர்களை தான் பாடுபாடுன்னு மாட்டினார். நீ ஆசாரியன், நீ பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுற, விதவைகள் வீடுகளை பட்சித்து போடுற, தெருவில் ஜெபம் பண்ணுற, அந்தரங்க ஜெபம் கிடையாது. இன்றைக்கி ஜெபம் பண்ண சொல்லுங்கள், கோயிலில் ஜெபம் பண்ண 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அடுத்த ஜெபம் பண்ண விடாமல் ஜெபம் பண்ணுவான். இவன் எவ்வளோ நேரம் வீட்டில் தனியாக ஜெபம் பண்ணுறாங்கிறது பெரிய கேள்வி. கோயிலில் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறாங்கிறது எல்லாரும் தெரிகிறதுக்கு. ஆனால் அவன் வாழ்க்கை எங்கே இருக்குன்னா, கோயில்லையும் இருக்கணும், உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே இருக்கணும். உன்னுடைய வாசிப்பு கோயில்லையும் இருக்கணும், உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே இருக்கணும். உன்னுடைய வெளியரங்க வாழ்க்கை எப்படி ஆண்டவர் ஜபத்தை என்ன சொன்னார்னா, உன்னுடைய அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா
வெளியரங்கத்தில் ஜனங்கள் பார்க்குறாங்க, அந்த ரங்கத்தில் தேவன் பார்க்குறார். அப்போ ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கணும். மனுஷர் பார்க்குற பகுதியும் கரெக்டாக இருக்கணும், தேவன் பார்க்குற பகுதியும் கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவன் யாராக இருப்பான்னா மாயக்காரனாக இருப்பான். அப்போ ஜனங்கள் ஆசாரிகள் யாராக மாறிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக மாயக்காரராக மாறிட்டாங்க. ஜனங்களுக்கு முன்னாக மாத்திரம் வேஷம் போடுறாங்க, ஆனால் தேவனுக்கு முன்பதாக அவங்க வெளியே காட்டுகிற வேஷத்தில் ஒன்றாயிலும் இல்லை. நீங்களும் நான் அப்படி மாயக்காரராக இருக்கக்கூடாது, மாயக்காரராக பேசக்கூடாது. மாயக்காரர் உள்ளது, இருக்கிறத இருக்கிறது, உள்ளதுன்னு சொல்லுங்க, காரியங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். தேவனுடைய நான் எப்போதும் எனக்கு வந்ததுனால சொல்கிறேன். ஒரு சமயத்தில் ஒரு ஃபேமிலி வந்தாங்க, ஒரு சிஸ்டர் அழுதுகிட்டே வந்தாங்க. வந்துட்டு ஒரு 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 3/4 மணி நேரம் பேசியிருப்பாங்க. அவங்க அழுதுக்கு நான் கேட்டுக்கிட்டே கண்ணை மூடி கேட்டுகிட்டே இருந்தேன். எல்லாம் அழுதுட்டு பாஸ்டர் நாங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணிட்டோம், 2 பேரும் பிரிஞ்சு போயிடலான்னு யோசிச்சிட்டோம். அதனால் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், சரி உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை நான் சொல்லிவிட்டு நான் போகலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய பட்ஜெட் கொடுத்தாங்க. 3/4 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருப்பாங்க. நானும் யோசித்து பார்த்தேன், இவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டால் இந்த மிருகத்தோடு வாழ்கிறதுக்கு தனியாக வாழ்கிறதே பெட்டர் அப்படின்னு யோசித்து நான் சொன்னேன், சிஸ்டர் ரொம்ப நல்லது, சரி எதுக்கும் நான் பிரதரையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேனே, நான் அவரை கூப்பிட்டு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, எப்போதுமே இந்த கணவன் மனைவி பிரச்சனை வந்தால் அவங்க தங்களை காப்பாற்றிக்கிற மாதிரி அந்த சிஸ்டர் வந்தாங்க, அந்த பிரதர் வந்தார். டேப் ரெக்கார்டை போட்டிங்கன்னா இந்த அம்மா என்ன சொன்னாங்களோ அதில் ஒரு வார்த்தை கூட இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை. 2 பேருக்கு நடந்த சம்பவத்தை அவர் விளக்கும் போது அந்த அம்மாவை கூப்பிட்டேன். 20 minutes 20 நிமிஷத்தில் அவங்க 2 பேரும் தீர்மானம் பண்ணிட்டு போயிட்டாங்க, இனிமேல் நம்ம 2 பேரும் வாழ முடியாது, டிவோர்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி வந்தவங்க 20 நிமிஷத்தில் ஒருத்தர் கட்டி பிடிச்சு அழுதுட்டு போனாங்க. இன்னைக்கு நல்லா இருக்காங்க. எதை கண்டுபிடிக்க முடிஞ்சது தெரியுமா? 2 பேருடைய உண்மை. 2 பேரும் உண்மையை சொன்னாங்க. ஆனால் வர்றவங்கெல்லாம் எப்படி வருவாங்கன்னு தெரியுமா? ரொம்ப அழகாக வருவாங்க. நம்மகிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, அவள் ஜெபம் பண்ணவே மாட்டேன்றா, அவள் இவர் என்னமோ ஜெபம் பண்ணி ரொம்ப வாசிக்கிற மாதிரி. ஏன்னா அவளை வந்து அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, தங்களை ஆவிக்குரியவராக காட்டிட்டு அவங்கள ஏன்னா நம்மகிட்ட வந்து அதான் நடக்கும்னு நினச்சி. ஆனால் ப்ராப்ளம் அது இல்லை, ப்ராப்ளம் எங்கேயோ இருக்குது. பாருங்கள், 2 பேரும் உண்மையை சொன்னாங்க. அதனோட முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேசிக்கிட்டு இருக்கும்போதே எங்கே ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சேன். 20 நிமிஷம் 2 பேரும் கதறி பிடிச்சி 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு போனாங்க. ஏன்னா நமக்கு அங்கே உண்மை தெரியாமல் போயிடுது. இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் பிரச்சனைனா நமக்கு என்ன ஃபேக்ட், 2 பேரை வச்சிங்கன்னா என்ன ஃபேக்ட். இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் ஆண்டவர் உண்மையை பேசுங்கன்னு சொன்னார், உள்ளதுன்னு ஏன் சொல்லுங்கன்னு சொன்னார். இன்றைக்கி நாம் பாருங்கள், வெளியே காண்பிக்கிற ஒன்றை காண்பிக்கிறோம், பட் உள்ளே வந்து வேறு மாதிரி ஆட்களாக இருக்கிறோம். இருக்கவே கூடாது. நாம் என்ன வெளியே காண்பிக்கிறோமோ அதையே தான் நாம் உள்ளே இருப்போமானால் தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் சுத்த மனச்சாட்சியோடு இருக்க நான் பிரயாசப்படுறேன் அப்படின்னு சொன்னான். நீங்கள் நேரம் ஆயிடுச்சு, நான் என் வேதத்தை சொல்லுறேன். அவர்கள் மாயக்காரர்கள் மாத்திரமல்ல, 26ஆம் அதிகாரம் எரேமியா, நீங்கள் வாசிங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எரேமியா 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. சகல ஜனங்களுக்குள்ளும் சொல்ல கர்த்தர் கட்டளைகளை எல்லாம் எரேமியா சொல்லி முடித்த போது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவனை பிடிச்சு என்ன ஜனமா சாகவே. ஆசாரியன் எதுக்கு வந்தான்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெய்யான தீர்க்கதரிசியை கொலை செய்கிற கொலைகாரனா மாறினான். எங்க எவ்வளவு பயங்கரமா போயிட்டாங்க பாருங்க. பொய்யர்களாக மாறினாங்க, மாயக்காரர்களாக மாறினாங்க, தீட்டுப்படுத்தினாங்க, அவிசுவாசிகளோட ஐக்கியப்பட்டாங்க. அதுக்கு மேலே எங்கே வந்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் எரேமியா தீர்க்கதரிசியை கொலை செய்கிறவர்களாக வந்தார்கள்.
கடைசி காலத்தில் பாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசுவை கொலை செய்ய வந்தவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த யூதாசு காசு கொடுத்தவன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆசாரியன். 30 வெள்ளி காசுக்கு ஆண்டவரை கூப்பிட்டு காலி பண்ண சொன்னவன், இயேசுநாதரை சிலுவையில் அறையிற காசு கொடுத்தவன், சர்ச்சு பணம், தேவாலயத்தின் பணம். ஆசாரியனுக்கு எங்கிருந்து பணம் வந்துச்சு? தேவாலயத்தில் தேவன் கொடுத்த காணிக்க பணத்தை எடுத்து ஒருவனை காட்டி கொடுக்கிற 30 வெள்ளி காசை கொடுத்து, அப்போ தேவனுடைய பணம் எவ்வளோ மரியாதை இல்லாமல் போயிடுச்சு, பயம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு கொலை செய்யறதுக்கு எடுக்கிறதுக்கு காணிக்க பணத்தை எடுத்து கொடுத்தானுங்க. 30 வெள்ளி காசை எடுத்து கொடுத்து இயேசுநாதரை காட்டி கொடு. யாரு கொடுத்தா? ஆசாரியன் கொடுத்தான். அப்போ பாருங்க, காணிக்கையிலேயும் பயம் இல்லை, தேவனுக்கு முன்பாக பயம் இல்லை. ஒரு கொலை குற்றச்சாட்டு சாட்டுறதுக்காக ஒரு புறஜாதியான் சொல்றான், இந்த மனுஷனிடத்தில் ஒரு குற்றத்தை நான் காணலைன்னு சொல்றான். ஒரு குற்றத்தையும் புறஜாதியான் காணலை, ஆனால் ஆசாரியன் அவனை கொலை செய்யறதுக்கு காசு கொடுக்குறான். என்ன பரிதாபம் பார்த்தீங்களா? ஆசாரியத்தை எங்கே போயிடுச்சு? ஏன் கர்த்தர் ஆலயத்தை கை வச்சாருன்னா, ஆலயத்து மேலே கோபம் இல்லை, உள்ளே இருக்கிற ஆளுங்க சரியா இல்லை. அப்போ ஆசாரியன் தவறு செய்யும்போது அடி எங்கே விழும்னு கேட்டிங்கன்னா ஆலயத்தில் விழும். ரெண்டாவது நீங்கள் வாசித்து பாருங்க, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. எசேக்கியேல் 7:26. சீக்கிரம் வாசிங்க, முடிச்சார். விக்கினத்தின் மேல் வாசிங்க. 7. விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், விக்கினத்தின் மேல் விக்கினம், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி, துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்பொழுது தீர்க்கதரிசனிடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள், தீர்க்கதரிசன தரிசனத்தை தேடுவார்கள். ஆனாலும் ஆசாரியனிடத்திலே ஆசாரியனிடத்துல என்ன இருக்காது? வேதமும் வேதம் இருக்காது. ஆசாரியன் தான் வேதத்தை போதிக்க வேண்டியவன். ஆசாரியன் வேதத்தை போதிக்க வேண்டியவன். இன்றைக்கு ஆசாரியன்கிட்ட என்ன இல்லைன்னு சொன்னா வசனம் இல்லை. ஆசாரியன் இன்றைக்கு வேதத்தில் உட்கார்றது இல்லை, வேதத்தை கற்கிறது இல்லை, ஜனங்களுக்கு என்னத்தை கொடுக்கறது இல்லைன்னா வேதத்தை கொடுக்கறது இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, குமாரனாகிய தீமோத்தேயுவே, ஜனங்கள் என்ன காலத்துக்கு வருவாங்கன்னா கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வரும். சத்தியத்துக்கு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வரும். ஜனங்களுக்கு என்னத்தை சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கதைகளை சொல்லிட்டு போயிடுவாங்க. சபைகள் இந்த கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கற்பனையை சொல்லிட்டு இருக்காங்க. ஜனங்கள் என்ன தேடுறாங்கன்னா வசனத்தை தேடுறாங்க. ஜனங்களுக்கு ஆசாரியுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா கட்டுக்கதை சொல்றது இல்லை, பிரமாணத்தை சொல்றது, கதையை சொல்றதுக்கு இல்லை. சாபமும் ஆசீர்வாதமான வசனங்களை சொல்லணும். ஆசீர்வாத வசனம் மாத்திரம் இல்லை, வசனம் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கொண்டு வருது. ரெண்டையும் சொல்லணும். அவன் ஆசீர்வாதத்தையும் சொல்லணும், சாபத்தையும் சொல்லணும். நீ கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம், கீழ்பேட்டா சாபம். இந்த வசனங்களை அவன் சொல்லணும். இது அவன் மேல் விழுந்த கடமை. ஆனா இன்றைக்கு வசனம் என்ன ஆச்சுன்னா, வசனம் ஆசாரியங்கிட்டே இல்லை, ஆசாரியனே வசனம் தேடிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு வசனம் நேரம் இல்லை. அவனுக்கு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இந்த நாட்களிலே ஊழியர்களுடைய கூடி வரவில்லை, தேவனுடைய நாமத்துக்கு சபைகளில் மிக முக்கியமாக பார்த்து எதை விட்டாலும் எதை விடாதீங்கன்னா வசனத்தை வசனத்தோடு நேரம் செலவு பண்ணுங்க. போன வாரத்தில் ஒரு ஊழியக்காரன் மீட்டிங்கில் போயிருந்தேன், பெரிய ஒரு ஊழியக்காரன் மீட்டிங்கில். அங்கே 2 பையங்க உட்காந்துருந்தாங்க. பொதுவாக நான் கேட்டேன், இந்த சபையில் எத்தனை பேர் என்ஜினியர்னு கேட்டேன். அவங்க எழும்புனாங்க, சந்தோஷம். என்ஜினியர்னால் உடனே அவங்களுக்கு என்னமோ கிரேடு வரப்போ எழும்புனாங்க தெரில. இன்ஜினியர், நீ எப்படி இப்போ இன்ஜினியர் ஆன? +2 படிச்சுட்டு எப்படி இன்ஜினியர் ஆனா? அவன் சொன்னான் 40 புக்கு படித்தானா. எத்தனை புக்கு படித்தானா? உங்கள் வீட்டில் கூட பிள்ளைங்க இன்ஜினியர் ஆவாங்கல்ல. 40 புக்கு படித்தானாங்க. எந்த புக்கு? எவ்வளோ பெரிய புக்கு படித்தான்? இதை மாதிரி ஒரு புக்கு 3 பங்கு இருக்கும் ஒரு புக்கு. இந்த புக்கு 40 புக்கு படித்தான். யாரானா? என்ஜினியர் ஆகி என்னங்க சம்பாதிச்சான்? இன்றைக்கி எத்தனை இன்ஜினியருக்கு வேலை இல்லை. மிஞ்சி சம்பாதிச்சா 50,000 சம்பாதிப்பாங்களா? அதுக்கு எத்தனை புக்கு படித்தாங்க? அவன் 40 புக்கு படித்து யார் ஆகிட்டான்? என்ஜினியர் ஆகிட்டான். 40 புக்கு படித்து ஒரு டாக்டர் ஆகிட்டார், 40 புக்கு படித்து ஒரு லாயர் ஆகிட்டார். ஆனால் நமக்கு ஆண்டவர் படிக்க கொடுத்த போது ஒரு புஸ்தகம் தான். இதை படிக்க நமக்கு நேரமே இல்லை. நான் ஊழியக்காரன் மாரி கேட்டேன், எத்தனை ஊழியக்காரன் உண்மையாக சொல்லியா 40 வால்யூம் படித்தான்ல, 40 வால்யூம் படித்து என்ஜினியர் ஆகிட்டான். அப்போ குறைஞ்சது நீ 40 ரொம்ப படிச்சிருக்கணும், இந்த வேல்யூவை படிச்சிருக்கணும். இதை படிக்காமலே பாஸ்ட் ஆகிட்டா எப்படி? இதை படிக்க நேரம் இல்லை நமக்கு. நீ காலையில் டியூஷன், மத்தியானம் டியூஷன், படுறா. எதுக்கு? பேருக்கு என்ஜினியர்.
இன்றைக்கு டாக்டர், ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், ராங் ரெவரண்ட், எல்லா ரெவரண்ட் போட்டுக்கிறான். பைபிளை படிச்சியான்னு கேட்டு பாருங்க, அதுக்கு நேரம் இல்லை. ஆனால் யாரா மாறிடணும்? பாஸ்டர், ஆசாரியன். அவங்கள்ட்ட என்ன இல்லைன்னு சொன்னா வசனம் இல்லையா, வசனத்தை வாசிக்கிறது இல்லை, வசனத்தை கேட்கறது இல்லை, ஜனங்களுக்கு வசனத்தை சொல்றது இல்லை. அப்போ இந்த காலகட்டம் எப்படி வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பெந்தகோசை 50 வருஷமான பெந்தகோசை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வசனத்துக்கான நாங்கள் என் பொறுமையை குறித்து அந்த வசனத்தை நீ காத்து கொண்டதுனால உனக்கு நான் திறந்த வாசலை வைக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார். யாருக்கு முன்ன திறந்த வாசலை வைக்கிறார்னா வசனத்தை காத்து கொண்டவன். நீங்களும் நானும் வசனத்துக்காக போராடணும். இன்றைக்கு வசனம் போயிடுச்சு. இன்றைக்கு என்னமோ ஆட்டமும் பாட்டமும் குதியும் கும்மாளமும் என்னமோ வந்துடுச்சு. என்னமோ ஒரு ஆராதனை காலம்னு சொல்கிறேன். எந்த காலம் மாறட்டியா? ஆராதனையாவது ஆராதனை எப்படி வரணும்? வசனத்தின்படி. ஒரு சபையில் என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா வேர்டு. ஆசாரி எதுக்கு இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா வசனம். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வரும். கடைசி காலத்தில் ஜனங்கள் வசனத்தை கேட்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு விருப்பமாக இருக்காது, அது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்காது. வசனத்தை சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் கேட்காட்டாலும் நீ வசனத்தை பிரசங்கம் பண்ணு போ. அவன் கேட்குறானோ கேட்கலையோ நீ வசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதினார். அப்போ கடைசி காலம் ஏன் ஆண்டவர் அழிவை கொண்டு வந்துடுறாருன்னா இன்றைக்கி சபைகளில் என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா வசனம் இல்லை. பாருங்கள், நம்ம சபை, நம்ம இந்திய நாடு ஒரு வகையில் அங்கங்கே ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் போனீங்கன்னா இங்கிலாந்து, அமெரிக்காலாம் ஒரு பெரிய கிறிஸ்தவ நாடுன்னு சொல்கிற நாட்டில் ரொம்ப துக்கமான காரியம் என்னென்னா பேப்டிஸ்ட் மிஷன், எத்தனையோ வசனங்களில் வளர்ந்த சபைகள் இன்றைக்கி ஆராதனைக்கு யார் வராங்கன்னா 2 கிளவி வரா, ஒரு வாலிபம் கிடையாது. இன்றைக்கி மசூதிகளாக மாறிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் எனக்கு ஒரு சர்ச் தெரியும். அந்த சர்ச் இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அவங்க வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆலயங்கள் இன்றைக்கி ஒரு காலத்தில் அன்றைக்கு சபைகள் வளர்ந்து உலகத்துக்கு சூழ்ச்சி அனுப்பின இங்கிலாந்து தேசம் இன்றைக்கு சபைகளை முஸ்லீம் மசூதியாக மாறிக்கிட்டு இருக்கு, ஹரே ராமா கிருஷ்ணா மாறிக்கிட்டு இருக்கு, இந்து டெம்பிளாக மாறிக்கிட்டு இருக்கு. துக்கமான துக்கம் நமக்கு தாங்க முடியாது. ஆனால் ஆண்டவர் இங்கே நமக்கு திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. இங்கே நான் சொல்லுவேன், ஒரு ஃபாரின் பாஸ்டர் சொல்கிறாரு, ஒரு ஃபாரின் பிரதர், உலகத்தில் எல்லா நாட்டில் எல்லா பிரசங்கம் இருக்குது பிரதர், ஆனால் இந்தியாவில் ஒன்றில் தான் அந்த பரிசுத்தோன்னு பிரசங்கம் பண்ணுற பிரசங்கத்துக்கு தகுதியான ஒரு நாடு இந்தியா தான். அங்கே தான் பரிசுத்தம் மெயின் பண்ணுறாங்க. மற்ற நாட்டில் என்ன பேசுகிறாங்கன்னா ஹீலிங், கிஃப்ட்டு என்னெல்லாம பிரசங்கம் பண்ணுறான். ஆனால் ஆண்டவர் வசனம் கொடுத்தது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சத்தியத்தினாலே பரிசுத்தம் பண்ணும். அந்த பரிசுத்த வசனத்தை இங்கே தான் பிரசங்கிக்கிறாங்க. இங்கே தான் அதனுடைய நாடு, அதனுடைய அதான் அவங்க இந்தியாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யார் சொன்னா ஒரு பெரிய பாஸ்டர், அமெரிக்கன் பாஸ்டர். அங்கே போய் பாருங்கள், அற்புதத்தை பிரசங்கம் பண்ணுறாங்க. அற்புதம் நடக்குது. வேணுமானா உங்களுக்கு பணக்காரர்கள் ஆயிடுவீங்கன்றாங்க, ஆயிடுறாங்க வேணுமானா. ஆனால் வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா வசனம் இல்லாமல் வாழ்கிறாங்க. அதனுடைய முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் ஆலயத்தை விற்றுட்டு போயிடுறான். நம்முடைய ஊழியங்கள் நிலச்சிருக்கணுமான எதில் இருக்கணும்னா வசனத்தில் இருக்கணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிப்பீங்கன்னா சீக்கிரம் வாசிங்க. எசேக்கியேல் 22, 26. அதனுடைய ஆசாரியர்கள் வேதத்துக்கு அநியாயம் செய்து பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமல் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் நடுவிலே ஓய்வு நாள்ல கண்ணை மூடிக்கிறான். ஜனங்கள் விசுவாசிகள் வந்தா இவன் கண்ணை மூடிக்கிறான். அசுத்தத்தையும் அருவருப்பையும் தனித்து காட்டுகிறது இல்லை. பரிசுத்தம் என்ன அசுத்தம் என்னன்னு காட்டுறது இல்லை. பயப்படுறான், கண்ணை மூடிக்கிறான். ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்களோ ஜனங்களுக்கு பயந்து கண்ணை மூடிக்கிறான். அதோட முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா தேவன் கனவீனப்படுகிறார். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் கனவீனப்படுகிறார். அப்போ தேவன் ஆலயத்தை பார்க்கிறார். ஜனங்களை கூடி வர பண்ணுனா இங்கே பரிசுத்தத்துக்கு அசுத்தத்துக்கு என்ன வித்தியாசம் அதை காட்டுறதில்லை.
பாவத்துக்கும் அநியாயத்துக்கும் என்ன வித்தியாசம் அதை காட்டுறது இல்லை, அதை ஜனங்கள் காட்டி கொடுக்கறது இல்லை. எல்லாரையும் ஒன்றா வச்சு பரிசுத்தத்தை அசுத்தத்தை ஒன்றா வச்சு கண்ணை இருத்தி மூடிக்கிறான், அதை கண்டிக்கிறது இல்லை. அதனுடைய முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் ஏன் காலங்களில் இந்த ஆலயத்தை மேலே கையை வச்சுட்டாரு? பொய்யர்களும் அக்கிரமங்களும் மாய்மாலங்களும் ஆண்டவர் பெருத்த பொழுது ஆண்டவர் கனயனப்பட்டார். இன்னொன்று சொல்லுவார் ரொம்ப துக்கமாக, மீகா 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. மீகா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க சீக்கிரம். மீகா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தலைவர்கள் பரிதானத்திற்கு நியாயம் தீர்க்கிறார்கள். அவர்கள் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். தலைவர்களே என்ன வாங்க ஆரம்பிச்சுட்டான்? லஞ்சம். தலைவர்கள் அவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரை இல்லையோ என்று சொல்லுகிறார். எல்லாம் பணம். ஊழியம் என்னவாச்சுன்னா பணம் சம்பாதிக்கிற இடம் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாருங்க, எங்கெல்லாம் பாருங்க, நீங்கள் 2000 ரூபாய் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் உங்களுக்காக நாங்கள் ஜெயிப்போம். இளம் பங்காள திட்டம், டிவி திட்டம், வியாபாரிகள் திட்டம், ஈசாக்கு ஆசீர்வாத, எப்படி தான் கண்டுபிடிக்கான்னு தெரியல திட்டங்களை. என்னென்ன திட்டங்கள் எங்கெங்க இருக்கு பைபிளில்? எங்கே இருக்கு? 5 அப்பம் 2 மீன் 5000 ரூபாய் 500 ரூபாய் 200 ரூபான்றான். என்னையா திட்டங்கள் என்ன, எங்கிருந்து தான் உதயமாகுதுன்னு தெரியல. உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு திட்டம் ஒருத்துக்கும் எனக்கு இல்லாமல் திட்டம் வர மாட்டேங்குது. ஆண்டவர் ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு ஒரு பாஸ்டர்கிட்ட சொன்னாராம். அவர் ராத்திரிலாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். ஆண்டவர் திட்டம் காட்டினாராம். என்ன திட்டம் தெரியுமா? வாசலில் ஒரு லாரி நிற்க வச்சுட்டாராம். லாரி ஃபுல்லாக செங்கல். இந்த செங்கலை நீங்கள் வாங்கிட்டு போனால் கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். ஒரு செங்கல் 10,000 ரூபா. பாவிங்க 6 முடிவுக்குள்ள எல்லா செங்கலும் வாங்கிட்டு போயிட்டான். 3000 செங்கல் 10,000 ரூபாய் என்னையாச்சு? கோயில் கட்டியாச்சு. நமக்கு இந்த மாதிரி மரம் மண்டைக்கு ஒரு செங்கல் 10,000 வாங்கிட்டு போயிட்டான் விசுவாசி. இவனுக்கு என்ன? அவருக்கு 10,000 ரூபாய் ஒருத்தன் கொடுத்தா கோயில் கட்டியாச்சு. இவன் நினைச்சிட்டான் 10,000 ரூபாய் செங்கல்லே வீடு ஆயிரம் நினைச்சிட்டான். இவன் ஒரு ஏமாளி, அவன் ஒரு ஏமாளி. இப்படி என்ன திட்டங்கள் பாருங்க. இன்னைக்கு ஆலயங்கள்ல திட்டம் போட்டு காசு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கூலிக்கு மாரடிக்கிறான். எல்லாம் கூலி. காசு கொடுத்தா தான் வேலை. ஜெபம் பண்றது கூலி. நீங்க இளம்பங்கால் திட்டம் 2000 ரூபாய் கொடுத்தா ரெஜிஸ்டர் பண்ணி உனக்காக ஜெபம் பண்ணு. அப்ப 2000 ரூபாய் கொடுத்து ஜெபம் பண்ண மாட்டானா? உன் பிள்ளை உருப்படாதா? வியாபாரம் வளரணுமா? அதுக்கு திட்டம். டிவி ஓடணுமா? அதுக்கு டிவி திட்டம். அதுக்கு ஒன்று திட்டம். இதுக்கு மாதம் இவ்வளோ கட்டு. இதெல்லாம் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் மேலே திட்டம் வேற வச்சிருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, திட்டம் போட்டு பணத்தை வாங்கிட்டு தேவன் எங்களோடு இருக்கிறார். என்ன அழகாக பிரசங்கம் பண்ணுறாங்க. தேவன் எங்களோடு இருக்கிறார். அப்போது தேவன் இதெல்லாம் பார்த்தார். ஆலயம் கெட்டு போச்சுன்னு சொல்லாதீங்க, நாடு கெட்டு போச்சுன்னு சொல்லாங்க. நாட்டில் உள்ளவன் தான் கெட்டு போயிட்டான். நம்முடைய வாழ்க்கைகள் தாறுமாறாய் வரும் பொழுது நம்ம அதை வச்சு பிழைக்கிறத ஆலயத்தை தேவன் அலோவ் பண்ணுறதில்ல. அப்போ எதை வச்சு பிழைக்கிறோம்? நம்ம பொழைப்பு ஸ்தலம். அதான் ஆண்டவர் சொன்னார், என் வீடு ஜெப வீடுன்னு சொல்லியிருக்கு. எதுக்கு நான் அந்த வீட்டை வச்சேன்னா ஜெபம் பண்ணுறதுக்கு. ஆனால் நீ இதை எதுக்கு பயன்படுத்துறன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு. வியாபார வீடு ஆக்கிட்டீங்க. சவுக்க உண்டாக்கி அத்தனை பேரையும் கவிச்சு அடித்து துரத்திட்டாரு. நான் எதுக்கு வச்சேன் இந்த வீட்டை? தேவனுடைய வீட்டை எதுக்கு வச்சேன்னா ஜெபம் பண்றதுக்கு, ஆராதிக்கிறதுக்கு, மகிமைப்படுத்துறதுக்கு. அதனால தான் அந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட சொன்னார், தேவனுடைய நாமத்துக்கு 4ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20-21.
எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நான் சொல்றதை நீ நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் சொல்றார் ஆண்டவர், நான் சொல்றத நீ நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். 23ஆம் வசனம் பாருங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று ரெண்டு இருக்கணும். தொழுகையில ரெண்டு இருக்கணும். முக்கியமான என்ன கேட்டீங்கன்னா, உண்மை, மனுஷனுக்கு முன்ன உண்மை, தேவனுக்கு முன்பா உண்மை. ஆவியோடும் உண்மையோடும் நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும். இதாப்பா ஆண்டு விரும்புகிறார். எங்கேயும் தொழுது கொள்ளலாம்ப்பா. அதனால தான் தேவன் சொன்னார், 2 பேராவது 3 பேராவது என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர் நடுவிலே நான் இருப்பேன். கூடி இருக்கிறீங்கன்னு சொல்லல, கூடி வருகிற இடத்துல இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் கூடி வர்றாங்க, ஆனால் கூடி இருக்கிறது இல்லை. கூடி வருகிறது வேறு, கூடி இருக்கிறது வேறு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. நாம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, கூடி வர்றவங்களா இருக்கக்கூடாது, நாம் கூடி இருக்கிறவங்களா இருக்கணும். நாம் எல்லாரும் யாருன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவினுடைய சரீரம். அது ஒரு பெரிய ஃபெல்லோஷிப், ஐக்கியத்தை காட்டுகிறது. நாம் எல்லாரும் கூடி ஐக்கியமாக இருப்போமானால் அங்கேதான் தேவன் இருந்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒரு பெரிய கால் செய்கிறார். அதனால்தான் எனக்கு நேரம் இல்லை, நான் இதோட முடிச்சிடுறேன். அதனால் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அதனால தான் எபிரேயரில் எழுதும்போது ஆசாரியத்துவத்தையே ஆண்டவர் மாற்றிட்டார். முன்னால் உள்ள ஆசாரியத்துவம் ஆரோன் போல் அழைக்கப்பட்ட ஆசாரியம். ஆனால் இப்போ ஆசாரியத்துவம் மாறிட்டு மெல்கிசேதேக்கின் முறையின்படி இயேசு அழைக்கப்பட்டார். இப்போ இருக்கிற ஆசாரியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியாக நீங்களும் நானும் நமக்கு அன்றைக்கு அவன் பிரமாணத்தின்படி அன்றைக்கு வெறும் அழைப்பு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் மெல்கிசேதேக்கினுடைய அழைப்பு மட்டும் இல்லை, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நிறைய பேர் மெல்கிசேதேக்கு நாங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, நான் முடிச்சிடறேன். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி, பாருங்க, ஒரு மெல்கிசேதேக்கினுடைய அழைப்புல ஆசாரி எப்படி இருக்கணுங்கிறத ஒரு நீண்ட பகுதியை நீங்க வாசித்தீங்கன்னா, மாம்சத்தை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அந்த ஆசாரியம் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆசாரி எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டும். அவனுடைய பயபக்தியை கண்டு தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்கணும். 3வது, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது மெல்கிசேதேக் யாரா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, பாடுபட்டு கீழ்ப்படிதலை கற்றுக்கிடணும். பைபிள் காலேஜ் படிச்சு வரக்கூடாது. அழைப்பா நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்தேன். பாடுபட்டு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகணும். அவன் பூரணமான பிறகு அவனுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ, அவன் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் யாரா மாறணும்னு கேட்டீங்கன்னா, அவங்கள நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு இவன் காரணமாக மாறணும். மாரணமாகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமம் தரிக்கப்பட்டார். அப்ப பிரதான் மெல்கிசேதேக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் தைரியமாக சொல்லுவேன், பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு அவன் ஜெபிக்கிறவனா இருக்கணும். அவனுடைய பயபக்தி நிமித்தம் தேவன் ஜெபத்தை கேட்கணும். அவனுடைய பயத்தையும் பக்தியையும் தேவன் அறியணும்.
அவன் வாழ்க்கையில பாடுபட்டு கீழ்ப்படிதல் என்னங்கிறத அவன் கற்றுக்கிடணும், கீழ்ப்படிய கற்றுக்கிடணும். அதை கற்றுக்கிட்டு வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களை, அவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவர்களை நித்திய ரட்சிப்புக்கு சுதந்திரவாளிகளாக நடத்துகிற உத்தரவாதம் உள்ளவனா அவன் இருக்கணும். அந்த அளவுக்கு அவன் பூரணமாகணும். இவனை பின்பற்றினா நாம் நான் நித்திய ரட்சிப்பை அடைவோம், நிச்சயமா பரலோகத்துக்கு போவோம் அப்படிங்கிற நம்பிக்கை சபைக்கு இருக்கணும், விசுவாசிக்கு இருக்கணும். அதனால தான் சங்கீதக்காரன் சொன்னா, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன்னு சொன்னது மாத்திரமல்ல, அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் வீட்டில் எவ்வளோ நாள் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். அப்புறம் மேய்ப்பன் யாருன்னு சொன்னால், ஒரு மேய்ச்சல் கொடுக்கிறவன் மாத்திரம் இல்லை, அந்த மேய்ப்பன் நித்திய வீட்டுக்கு நடத்துகிறவனாக இருக்கணும். அவன் தான் மேய்ப்பன், அவன் தான் பிரதான ஆசாரியன், அவன் தான் மெல்கிசேதேக்கு உரிமை உள்ளவன். அப்போ தேவனோட அழைப்பை நமக்கு வச்சிருக்கார். அப்போ ஆராதனை முறையும் மாறிடுச்சு, ஆலயமும் மாறிடுச்சு, தொழுக முறையும் மாறிடுச்சு. இப்போ என்ன வந்துருச்சுன்னா, ஆசாரியத்துவம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானார். என்னுடைய ஆசாரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அனுபவங்களோடு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு சுபாவ மாற்றங்களை. அன்றைக்கு இருக்கிற ஆசாரியம் ஜெபம் பண்ண வேண்டியதில்லை, அன்றைக்கு இருக்கிற ஆசாரியம் வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஜனங்கள்கிட்ட பலியை வாங்கி தூபத்தை வாங்கி சும்மா அப்படியே ஆட்டிட்டா போதும், அவன் ஜெபம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆண்டவர் எங்கேயும் சொல்லலை. ஆனால் இன்றைக்குள்ள ஆசாரிங்க பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும், ஆண்டவருக்கு முன்னால் பயபக்தியோடு வாழணும். இது ஊழியக்காரன் மாத்திரம் இல்லை, குடும்ப தலைவன் ஒவ்வொரு ஆசாரியனும் இந்த சுபாவத்தோடு இருப்பீர்களானால் அந்த ஆலயத்தை தேவன் நிலைத்திருக்க பண்ணுவார், அந்த ஆசாரியத்துவத்தை தேவன் அங்கீகரிப்பார். வேதம் சொல்லுது, அப்படிப்பட்டவர்களை தேவன் விரும்புகிறார் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் நம்மேல் விருப்பமாக நம்மை அங்கீகரித்து நிலைத்திருக்க பண்ணுவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இந்த ஆசீர்வதிப்பு கூடாரத்தின் பகுதியில் இருந்து நீர் எங்களோடு பேசுகிற மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. எங்களை ஆயத்தப்படுத்தி, எங்களை தகுதிப்படுத்தி, எங்களை ஆசாரியர்களாய் மாத்திரமல்ல, எங்களை ஆசரிக்கிறவர்களாகவும், ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற ஆலயமாக, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாகிய ஆலயத்தில் நிலைத்திருக்கிறவர்களாகவும் நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவன் எங்களை ஆயத்தப்படுத்தும், தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்தும். குறைவுகளை எல்லாவற்றையும் விலக்கி தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பரிபூரண கிருபையை எங்களிலே விளங்க செய்யும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என்